சேரடி செல்லம் சேரடி செல்லம் ஆனந்தம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை. முத்து தங்கச்சிமா அப்படின்னு குணானு கூப்பிட்டுருக்காங்க. கேஎஸ் நான் இனிய இரவனுக்கு அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுருக்கா. நான் ரமேஷ்குமார் ரமேஷ் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்டாச்சு செல்லம்மா சொல்லியிருக்காங்க. பாருங்க உறவுகளே, தயவு செய்து அதாவது நம்மளோட லைவ்ல வந்துட்டு ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு ஒரு சிலர் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்கன்னு வைங்க. 2-3 நம்மளோட லைவ்ல வந்து 2 பேர் அல்லது 3 பேர்கிட்ட மட்டும் தான் நான் வந்து பேசுவேன். நான் வந்து ஃபோனில் பேசினாதான் நான் வந்து லைவுக்கு வருவேன். இந்த மாதிரி டிமாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட லைவ்ல நடந்திருக்கு. அவங்கள வந்து நான் எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். யாருக்கிட்டையுமே நான் ஃபோனில் பேசினாதான் நான் லைவுக்கு வருவேன் அப்படிங்கிற டிமாண்ட் மட்டும் வச்சிங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அதுக்கான ஆதாரமும் நம்மளோட வீடியோவில் இருக்குது. அன்பிற்கு மட்டும் அடிமை அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். அதுதான் திரும்ப சொல்கிறேன். ஃபோன் பண்ணி பேசினாதான் லைவுக்கு வருவேன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா போய்க்கோங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். இது வந்து எங்கள் மாமா பிரபு மாமா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு பெரிய ஆலமரம். இதில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. யாரையுமே வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க பிடிக்கவும் நானும் மாட்டேன். சரியா? எனக்கு வந்து நீங்கள் ₹1,00,000 கோடி ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் நான் வந்து ஆசைப்பட மாட்டேன். எப்பவும் போலே இருக்கோமா லைவ்ல, அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஃபோன் பண்ணி பேசினாதான் லைவுக்கு வருவேன் அப்படிங்கிறவங்க போய்க்கலாம். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாது. லைவு பாசமலர் குடும்பமும் எப்பவும் கவலைப்படாது. யாரையும் நம்பி வந்து பாசமலர் குடும்பம் ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அது பாட்டுக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? பாசமான உறவுகள் அன்பான உறவுகள் மட்டும் நம்ம லைவ்ல இருந்தால் போதும். சரியா? புரிகிற வழக்கு புரிஞ்சா சரி. நான் சாப்பிட்டாச்சு செல்லம்மா. கேரட்ஸ்மா சொல்லியிருக்காங்க. உதயமணி அண்ணா வணக்கம். ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு வேல்முருகண்ணா. ஹாய் வேல்முருகன் அண்ணா வணக்கம். சேகரனை சொல்லியிருக்காங்க. 43 லைக் போட்டுவிட்டு மிக்க சந்தோஷம் ரமேஷ்மா. நல்லா இருக்கேன். மிக்க சந்தோஷம் சரண்மா. மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டேன்னு வாழ்க்கை. கேஸ் நான் கண்டிப்பாக கால் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க செல்வராஜனா. எண்ணிலடங்கா அன்பை எங்கள் இதயத்தில் விதைத்து விட்டு போகிறீர்கள் கனப்பொழுதிலும் அதை பாராட்ட வார்த்தைகள் கிடைக்காமல் உங்களின் அழகான அன்பை சுமந்து கொண்டு இருக்கிறோம். மிக்க நன்றி சிஎஸ்னா. மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஎஸ்னா. வேல்முருகன் சுகோ வணக்கம். கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. செல்லம்மா சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ்னா. முத்து தங்கச்சி இனியர் வணக்கம். முருகனேஸ் இருக்காங்க. முருகன் கூப்பிட்டுருக்காங்க. என்ன சாப்பிட்டீங்க சகோ? நான் வந்து தோசை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. அருமை சிஎஸ் சகோ சொல்லியிருக்காங்க. அக்கா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் கண்ணன்மா சாப்பிட்டேன். வீரபுராணிங்க அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் வந்து மனப்பாறை தான். சிஎஸ் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாருமா கம்பளத்து காலை பாவமா எப்போ பார்த்தாலும் 10 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு திரிகிறான் முத்தூர் பக்கம். தம்பி தங்கவேல் அப்படியா? அண்ணன் சொல்லுது பாரு. முருகன் அண்ணா இனி என்னோட செல்லமாக கூப்பிட்டுருக்கா. வாங்க அர்ஜுன் அண்ணா வணக்கம். உன் ஆசை இன்பத்தில் உன்னை காண நான் ஓடோடி வந்தேன். நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி அர்ஜுன் அண்ணா. வாருங்கள் அர்ஜுன் அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. பாலா அண்ணா சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் சகோ வணக்கம். நம்ம கேரிஸ்மா சொல்லியிருக்காங்க. கேஎஸ் சகோ நன்றி. திருப்பதி அருண் சகோ சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா திருப்பதி. ரொம்ப சந்தோஷம் கேஆர்சிமா. தப்பா நினைக்காதீங்க அம்மா ப்ளீஸ். சரி முருகேசன் தம்பி கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரையுமே நான் வந்து ரொம்பவே நேர்மையாக இருப்பேன். எப்போவுமே வந்துட்டு நான் என்னை மட்டும் தான் நம்புவேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டேன். நம்ப மாட்டேன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஆனால் நம்ம லைவ்ல வரவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வார்ன் பண்ணியிருக்கேன். சரியா? இன்று சம வேகமாக படிக்கிறீங்க. யாரும் உங்களை போல் படிக்க முடியாது தங்கச்சி. ரொம்ப சந்தோஷம் முருகன். நான் மிக்க நன்றி. என்ன தெரியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும் நீ சொன்னீங்களே அதுதான் எனக்கும் தெரியும்னு சொன்னேன் நான். கேஎல் சகோ சாப்பிட்டீங்களா? வேலுமுருகன் சொல்லியிருக்காங்க. முத்து தங்கச்சி நான் நல்லா முருகன் கூப்பிட்டுருக்காங்க. நலம் வேலுமுருகன் சகோ கேசமா சொல்லியிருக்காங்க. மிஸ் விடுப்பு விண்ணப்பம் மீண்டும் வரவில்லை, அதனால் வகுப்புக்கு கிடைக்கிறீர்கள். அப்படியா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அதுமா. சரியா? மிஸ் எல்லாம் விடுப்பு விண்ணப்பம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பூமாவுக்கு என்ன அவசரம் பிரபு பார்த்துக்குவாரு. பூமாவுக்கு என்ன அவசரம்? ஒன்றும் அவசரம்லாம் எதுவும் இல்லையே. ஏன்னா அப்படி கேட்குறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நல்லா தான் இருக்கா. ஹாய்மா வாருங்கள். வணக்கம். சதீஷ்குமார் நல்லா இருக்கீங்களா சதீஷ்மா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுது தங்கப்புல புரியுது செல்லும் அக்காமா. நிஜமாலுமே அவரோடத்தவங்க நிஜமாலும் ஒன்று பிடிக்கும். நாடக மீடியா சொல்லியிருக்காங்க. முருகேசன்மா ஹலோ மேடம். ஹாய் சதீஷ்மா. வாங்க சதீஷ் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சதீஷ்மா? முருகன் சகோ ஆமாம் வேகம் தான். ஆனால் தடை இல்லாத பேச்சு, அழகு நடை, அன்பு பேச்சு. ரொம்ப சந்தோஷம் சிஎஸ்னா. மிக்க நன்றி சிஎஸ்னா. சிஸ்டர்